ஹாய் கைஸ், என்னோட நேம் விக்னேஷ். இது எட்டர்னல் மொபைல் சர்வீஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா போக்கோ M3 ஆடியோ விஷுவலாக வந்திருக்கு. அதாவது லவுட் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டீலர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. June 24th ஓகே ஆண்ட்ராய்டு மாஸ்டர் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கோர்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ஒரு கடை வச்சுட்டு ஒரு பேசிக் லெவல் பண்ணிகிட்டு இருக்கோங்க. காம்போவோ சிசிபின் சேஞ்ச் பண்ணுறதோ சின்ன சின்ன நெட்ஒர்க் செக்ஷனை பார்க்குறது. ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்னெல்லாம் சொல்லி தரோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐசி ரிபாலிங் வரும், பேஸ்டட் ஐசி, நான் பேஸ்டட் ஐசி, சிபியூ ரிபாலிங் இன் யூனிவர்சல் ஸ்டென்சில், இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டீப் லெவலாக நம்ம சொல்லிக் கொடுப்போம். பேஸ்டட் ஐசியாக எவ்வளோ ஹீட் நம்ம வைக்கணும், நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ளோயர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ ஹீட் வைக்கணும், எவ்வளோ டைமிங்கில் நம்ம எடுக்கணும், என்ன டைப் ஆஃப் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், இதுக்கான நாலேஜும் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலாகவே பண்ணியும் காமிப்போம், உங்களையும் நாங்கள் பண்ண வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து ப்ராக்டிக்கல். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாக உங்களுக்கு என்ன போகும் அப்படின்னாக்கா ஸ்கிமேட்டிக் நாலேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிமேட்டிக்காக தான் இருக்கும். வைஸ் நம்ம பிரிப்போம். ஸோ சார்ஜிங் செக்ஷன், லைட்டிங் செக்ஷன், டச்சு, ஓகே, அதுக்கப்புறம் வைஃபை, நெட்ஒர்க், இதெல்லாம் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு செக்ஷன் எடுத்தோம்னாக்கா அதோட ஒர்க்கிங் எப்படி ஆகுது, அதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதில் வரும், இதெல்லாமே உங்களுக்கு டீப் லெவல் நாலேஜாக ஸ்கிமேட்டிக்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் பற்றி உங்களுக்கு டீப் நாலேஜ் நம்ம கொடுப்போம். ரெசிஸ்டர் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது என்னென்ன இருக்குது, ஓகே, அதில் என்னென்ன டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், புல் அப் சொல்கிறோம், புல் டவுன் சொல்கிறோம், இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ், ஓகே, தெர்மிஸ்டர்ஸ், இதெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது, இதெல்லாமே உங்களுக்கு தியரிட்டிக்கலாக காமிக்காங்க. விஷுவலாக உங்களுக்கு எப்படி ஒர்க்கிங்ஸ் பிரின்சிபல் ஆகுதுன்னு காமிக்கும். ஏன்னா நீங்கள் அட்வான்ஸ் போக போக ஒரு ஸ்கிமேட்டிக் நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. அது உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் தரப்போம். சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ EO5 EMMC யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ECJTAC EMMC அண்ட் EOFS யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதே மாதிரி MIPI EMMC அண்ட் EOFS யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மூணுமே உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க்கிங் ஆகுது, ஒவ்வொரு டூல்ஸ்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு டீப் நாலேஜாக கொடுப்போம். ஸோ இதில் வந்து இன்டெப்த்தாக உங்களுக்கு ECJTAC பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக உங்களுக்கு நடக்கும். 3 கம்பேர் பண்ணும்போது ECJTAC தான் உங்களுக்கு பெஸ்ட்டான பாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ECJTAC பற்றி ஒரு ஃபுல் நாலேஜ், ஓகே, அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுன்றது எல்லாமே யூஸ். இன்னும் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபுல் சிலபஸ் உங்களுக்கு நாங்கள் என்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அதில் நம்ம நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த டெக்னிக்கல் வீடியோஸும் பாருங்கள். ஆல்ரெடி அவரே ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னு அப்படின்னாக்கா ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசின்னு ஆல்ரெடி ஒன்றுக்கு 3 வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸ்பீக்கர் ப்ளஸ் அண்ட் ஸ்பீக்கர் மைனஸில் இருக்கிற GR வேல்யூ மட்டும் நான் ஒரு கன்சிடரேஷனுக்காக நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே எனக்கு வந்து சேம் GR வேல்யூ தான் வரணும். ஸோ ஸ்பீக்கர் ப்ளஸ் அண்ட் ஸ்பீக்கர் மைனஸ் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 500 சேமாக தான் இருக்குது. நான் இப்போ வந்து ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசி பார்க்க போகிறது கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நல்லா பார்த்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்னோடய ஆடியோ ஐசிக்கு போகிறேன். ஏன் அப்படின்னாக்கா என்னோடய ஆடியோ ஐசி ஆடியோ சிக்னல் ஆம்ப்ளிஃபையர் ஐசி கொடுத்தா மட்டும்தான் ஆம்ப்ளிஃபையர் ஐசி அவுட்புட் கொடுக்கும். ஸோ எல்லோரும் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசி அவுட்புட் கொடுக்கலனாக்கா ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ஐசிலே இருக்கீங்க. ஒரு ஐசி எனக்கு அவுட்புட் கொடுக்கலன்னா அப்படின்னாக்கா அதோட இன்புட், அதோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு சொல்லிவிட்டு அதை பாருங்கள், அது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கா செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ஆனால் மட்டும்தான் அவுட்புட் கொடுக்கும். ஸோ இப்போ இதில் வந்து என்னோடய ஆடியோ ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 3 இன்புட் வோல்டேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஐசியை அட்டாக் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான இன்புட் வோல்டேஜ் லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா, அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த ஆடியோ ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 3 இன்புட் வோல்டேஜஸ் லைன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா VPH வோல்டேஜ் எனக்கு இன்புட் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற எனக்கு GR வேல்யூ எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி இது வந்து கொரோஷன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ட்ராக்கில் எதனா கனெக்டிவிட்டி மிஸ் ஆகிருக்குமா இல்லையான்ட்டு நான் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட GR வேல்யூ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.2 or 1.10 வோல்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.8 வோல்டேஜ் லைன். ஸோ மூணுத்துக்கான வோல்டேஜ் லைனும் அப்ராக்ஸ் எனக்கு வந்து அபவ் 300 GR வேல்யூ தான் இருக்கணும். இது மூணுமே எனக்கு அபவ் 300 தான் GR வேல்யூ இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா செட் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான இன்புட் வோல்டேஜ் வருதா இல்லையா நான் செக் பண்ணும். ஸோ நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, GR வேல்யூ கரெக்டாக இருக்கே, நான் எதுக்கு வோல்டேஜ் செக் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த GR வேல்யூ நீங்கள் எதுக்காக செக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த லைனுக்கான கண்டினியூட்டி இருக்குது. அந்த கண்டினியூட்டி இருக்கிற லைனில் நெக்ஸ்ட்டு
வோல்டேஜ் பாஸ் ஆகுதா இல்லையான்னு தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு அந்த 1.8 வோல்டேஜ் லைன் இருக்குது இல்லையா, அதில் எனக்கு சுத்தமாக வோல்டேஜே வரல பாருங்கள். ஜிஆர் வேல்யூ இருக்குது, ஆனால் வோல்டேஜ் இல்லை. ஓகே, ஸோ எனக்கு என்ன கேஸிங் இருக்குது அப்படின்னாக்கா, இது ஆல்ரெடி ஒரு லைட்டாக வாட்டர் டேமேஜ் மாதிரி இருக்கா, மேபி ஆடியோ ஐசி கீழே எதனா கொரோஷன் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் டேரெக்டாக வந்து ஆடியோ ஐசி ரிமூவ் பண்ணுறேன். நான் வந்து என்னோடய பவர் ஏசி அட்டாக் பண்ணல, ஏன்னா அந்த 1.8 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா பவர் ஏசியில் தான் இருந்து வருது. ஓகே, ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் இங்கே பாருங்கள், எனக்கு ஆடியோ ஏசியில் தான் கொரோஷன் இருக்குது. அந்த பிளாக்காக தெரியுதுங்களா, ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி. ஸோ இதுதான் அந்த வாட்டர் கொரோஷனால் ஏற்பட்டது. அதே மாதிரி என்னோடய போர்ட்லேயும் இருக்குது பாருங்கள். இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஓவர் பிளாக்காக இருக்கு இல்லையா, ஸோ அது விபிஹெச் வோல்டேஜ் லைன் தான் இருக்குது, அந்த மாதிரி ஆகிருக்கு. ஏன்னா இட்ஸ் ஹை வோல்டேஜ் லைன் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல ஓவர் கொரோஷனாக இருக்குது. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு எங்கிட்ட வேறு ஒரு டோனர் போர்டு இருக்குது. அந்த போர்டில் வந்துட்டு ஆடியோ ஐசி எடுத்துகிட்டு நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய ரீபாலிங் கிளாஸஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதனால தான் நான் இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக போட்டு அப்படின்னாக்கா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதனால தான் நம்மளுக்கு என்ன கண்டென்ட்டோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே வைண்ட் அப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஐசி ரீபால்வ் பண்ணியாச்சு. ஜூன் 24 பார்த்தீங்க அப்படின்னாக்கா அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கோர்ஸை யாருன்னு பழகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க ஆல்ரெடி ஷாப் வச்சுருக்கணும், பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கணும். லைக் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது, மைக் சேஞ்ச் பண்ணுறது, சின்ன சின்ன நெட்வொர்க் ப்ராப்ளம் பண்ணுறது, சின்ன சின்ன ஜம்பர்ஸ் அடிக்கிறது. ஸோ அவங்க தாராளமாக வந்து கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஓகே, ஐசி ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ செட் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த மிஸ் ஆன 1.8 வோல்டேஜ் வருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். விபிஹெச் வோல்டேஜ் நம்மளுக்கு வருது, 1.8 வோல்டேஜும் வருது, வேறு 1.8 வோல்டேஜும் வருது. ஓகே, ஸோ இப்போ மொத்தம் 3 வோல்டேஜஸ்மே இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வருது. இப்போ நம்மளுக்கு சவுண்ட் வருதா இல்லையானோ நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு.